மக்களே, வெல்கம் டு மினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 1/2 கிலோ நாட்டுக்கோழி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி கட் பண்ணது, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மல்லி இலை. கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஹீட் ஆனதும் நீங்கள் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது மாதிரி லைட்டாக பொன்னிறமாக வந்ததும் 2 பழுத்த தக்காளியை போட்டு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நீங்கள் கழுவி வச்ச நாட்டுக்கோழியை இதில் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வணக்கணும். வணக்கின பிறகு 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்கள், வெந்ததும் இந்த மாதிரி ஆயிரும், டெண்டன்சி நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி இலைகளை தூவி கிளறி விட்டு இறக்கிடலாம். இந்த நாட்டுக்கோழி கிரேவியை நீங்கள் சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி, எந்த ஒரு மெயின் டிஷ்ஷும் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.